ஜனநாயகன் படம் கூட ரிலீஸ் தடுத்துருக்காங்க. அது என் கையில ஒன்றும் இல்லை. அது சினிமா துறையை சேர்ந்தவங்க அந்த சென்சார் போர்டு வந்து அதிகமா பாஜக இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதா குற்றச்சாட்டு இருக்கு. அதை பத்தி நீங்க கருத்து என்ன? எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் சொல்ல. இந்த வருஷம் நம்ம எல்லாருக்காக ரொம்பவே முக்கியமான வருஷம். எல்லாருக்கும் தெரியும் இந்த வருஷம் தான் நம்ம எல்லாருக்கும் voting இருக்கு, எலெக்ஷன் இருக்கு. அண்ட் நம்ம ரெஸ்பெக்டட் சார் சொன்னாங்க அந்த மாதிரி தான். இஃப் யூ வாண்ட் டு see the great change, நம்ம கண்டிப்பாக இந்த பார்ட்டி மாற்றி பிஜேபிக்கு ஓட் பண்ணணும். அப்புறம் தான் நம்ம எல்லாருக்கும் பிரைட்டான ஃபியூச்சர் கேரண்டி. ஸோ vote for பிஜேபி. அதே வந்து நீங்க சினிமா துறையை சேர்ந்தவங்க அந்த சென்சார் போர்டு வந்து அதிகமா பாஜக இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதா குற்றச்சாட்டு இருக்கு. அதை பத்தி நீங்க கருத்து என்ன? அதை பற்றி எனக்கு ஒன்றும் சொல்ல தேவையில்லை. இப்ப ஜனநாயகன் படம் கூட ரிலீஸ் தடுத்துருக்காங்க. அது என் கையில் ஒன்றும் இல்லை. அது சென்சார் போர்டு தான் முடிவு எடுத்து போகிறேன். நம்ம எல்லாம் பார்க்கலாம், என்ன டிசிஷன் வரும் பார்க்கலாம். இல்ல இந்த ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகல, அதை எப்படி பாக்குறீங்க? விஜய் சார்லாம் உங்க நல்ல ஃப்ரெண்ட். எல்லாமே இந்த கட்சியில் எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ பார்க்கலாம்னு படம் எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க, மக்கள் எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ பார்க்கலாம். நன்றி. எம்எல்ஏ எலெக்ஷன் நிக்க போறீங்களா மேடம்? அது சொல்லலாம், அப்புறம் சொல்லிக்கிறேன். சாருக்கு ஏதாவது கேளுங்க ப்ளீஸ். அதிமுக கூட்டணியில உங்களுக்கு எத்தனை சீட் தருவாங்கன்றத நீங்க நான் யாருமா? நீங்க சார் மாதிரி ஜாம்பாவன் ஸ்டேஜ்ல இருக்காங்க, நீங்க எனக்கு இந்த மாதிரி கேள்வி கேட்குறீங்க சார்? எங்க மாவட்ட தலைவர் ஒரு சில பதில் சொல்லுவார். மாவட்ட தலைவர் கேளுங்க. ஆமா.